ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச எக் பப்ஸ் எப்படி வீட்லேயே செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போயிடலாம் வாங்க. எக் பப் செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதுவும் ஓவன் இல்லாதவங்களாம் இது வீட்லேயே சூப்பராக சுலபமாக செய்யலாம். அதற்கு தேவையானது ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசையணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். மைதா பிடிக்காதவங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அப்போ தான் உப்பு அங்கங்கே கட்டி பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா முட்டையோட வெள்ளை கரு மட்டும் 1 சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டையோட வெள்ளை கரு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சள் சேர்க்க வேண்டாம். முட்டை பிடிக்காதவங்க அப்படியே நீங்கள் சப்பாத்தி மாவு தண்ணி விட்டு கூட பிசைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், கட்டி எப்படியும் உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியாக பிசைச்சிக்கலாம். ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். பாருங்கள், பிசைச்சாச்சு. இது மேலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் மேலே இருக்கிற மாவு வறண்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா செஞ்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். எக் மசாலா செய்கிறதுக்கு சோம்பு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சோம்பு பிடிக்காதவங்க சீரகம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், கறி மசாலா அரை டீஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வேக வச்ச பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட உங்களுக்கு தக்காளி பிடிக்குன்னா தக்காளி கூட சேர்த்துக்கலாம். 2 முட்டை வேக வச்சு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க இப்படி எக் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் ஹீட் ஆன உடனே அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தியாச்சு. ஆயில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் நம்ம அடுத்தது என்ன சேர்க்க போகிறோம்னா சோம்பு சேர்க்க போகிறோம். சோம்பு சேர்த்துட்டு லேசாக பொரியணும். லேசாக பொரிஞ்சோடனே அதுக்கப்புறம் அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொரிஞ்சிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதங்கியாச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இதை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலாவுக்கு நீளமாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு ஆயிலே நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கறி மசாலா, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடைய மசாலா சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. மசாலா அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இதில் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். ஏற்கனவே வேக வச்சுருக்கோங்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை பட்டாணி சும்மா ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை, அதாவது 2 முட்டை எடுத்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அதையும் மசாலாவோட லேசாக மிக்ஸ் பண்ணால் போதும். போட்டு கிண்டக்கூடாது, உடஞ்சிரும் முட்டை. அதனால் லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா ரெடி ஆச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மசாலா ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பவுலில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது பப்ஸுக்கு ஓரங்களில் ஒட்டுறதுக்காக. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவு நல்லா கட்டி இல்லாமல் பார்த்துட்டு பிசைச்சிக்கிறங்க. மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பிசைச்சு வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி ஒரே மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கிறேன்.
பாருங்கள் உருட்டியாச்சு. இப்போ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இதை நல்லா லேசாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பூரிக்கிட்ட வச்சுட்டு நல்லா லேசாக தேய்ச்சிக்கோங்க. கட்டியாக இருக்கக்கூடாது, முடிஞ்ச அளவு லேசாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்க இந்த அளவு இருக்கணும். நல்லா லேசாக முடிஞ்ச அளவு நல்லா தேய்ச்சிக்கோங்க. கட்டியாக இருந்ததுன்னா அது சாப்பிடும்போது ரொம்ப நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லேசாக இருந்தால் தான் மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் லேசாக தேய்ச்சிக்கோங்கன்னு சொல்கிறது. பாருங்கள் நான் நல்லா தேய்ச்சிட்டேன். இதே போல் எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லா மாவையும் இதே போல் லேசாக தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு மாவை எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் கோல்டு வின்னரில் வனஸ்பதி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் கூட பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் இல்லாதவங்க வனஸ்பதி எடுத்துக்கோங்க. வனஸ்பதியே இல்லாதவங்க ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மைதா மாவு தூக்கோங்க. இப்போ பாருங்கள் வனஸ்பதியை ஃபுல்லாக எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஷீட் அடுத்த மாவு எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் அடுத்தது மேலேயும் பார்த்தீங்கன்னா வனஸ்பதி கொஞ்சமாக விட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அடுத்தடுத்தது மாவை லேயராக வச்சுக்கோங்க. அப்போ தான் பப்ஸ் பார்த்தீங்கன்னா லேயராக இருக்கும். உங்களுக்கு பேக்கரிங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ஸ் லேயராக இருக்கும். அதே போல் வேணும்னா இந்த மாதிரி செஞ்சால் தான் வரும். பாருங்கள் இதே போல் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் இதே போல் எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன். இப்போது நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம தேய்க்கும் போது ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக. இப்போ இந்த மாவு மேலேயும் சப்பாத்தி மாவு மேலேயும் நம்ம லேசாக மாவு தூவிக்கலாம். அப்போ அது தேய்க்கும் போது ஒட்டாமல் வரும். ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, கொஞ்சம் மேலே லேசாக தேய்ச்சிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெஜ் பப்ஸ் போட்டிருப்போம். அதோட லிங்க் மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலும் முன்னேறணும். அதுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்களெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதே போல் சென்டர்லேயும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 6 பப்ஸ் அளவுக்கு வரும். ஓரங்களில் 4 ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ 6 பப்ஸ் ரெடி ஆச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா வச்சுக்கலாம். இப்போ ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் அதுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிறேன் மசாலா. பாருங்கள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சரியாக இருக்கும்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கிறேன் அந்த மைதா மாவு பேஸ்ட்டை ஓரங்களில் ஒட்டுற அளவுக்கு லேசாக பூசிக்கோங்க. பாருங்கள் இந்த 3 கார்னரையும் பூசினா போதும். அடுத்ததாக அந்த சைடில் இருக்கிற மாவை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கி லேசாக அமுத்தி விட்டுருங்க. இப்படி அமுத்தி விட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சாலும் பொரிக்கலாம். இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு ஓரங்களெல்லாம் லேசாக இப்படி அமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி அமுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வராது ஆயிலில் போடும்போது. இல்லை அப்படியே கையில் அமுத்தி விட்டுக்கிறனாலும் பரவாயில்ல, அப்படியே நீங்கள் கூட போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா அமுத்தியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டாங்கிறவங்க பிரிஞ்சு மசாலா வெளியே வராது. இதே போல் எல்லாத்தையும் நம்ம பப்ஸ் எல்லாத்தையும் மசாலா ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்தால் டக்குன்னு மேலே கரிஞ்சிடும். இப்போ 3 பப்ஸை 2 பேட்சாக போட்டு நான் பொரிச்சிக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா பொரிச்சிக்கோங்க. பொன்னிறமாக வரணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள் இப்போ திருப்பி விட்டு மறுபடியும் பொரிச்சிக்கிறேன். மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிச்சிக்கோங்க. அப்போ தான் மேலே நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பொரிச்சாச்சு. இந்த அளவு இருக்கணும் பார்த்துக்குங்க. இந்த அளவு பொன்னிறமாக இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருங்க. இதுக்கு மேலே இருந்தால் கரிஞ்சிடும், அதோட ஸ்மெல் நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான எக் பப்ஸ் ரெடி ஆச்சு. அடுத்தது இருக்கிற நம்ம பப்ஸையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது சாயந்தர நேரங்களெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா
ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா லேயராக வந்திருக்குது. இந்த மாதிரி தான் வரும். வந்துட்டு சாப்பிடும்போது நமக்கு உள்ள சாஃப்டாகவும் மேலே பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போ இதையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட எக் பப்ஸ் ரெடி ஆச்சு. நீங்கள் வந்து வெஜிடபிள் கூட வச்சு பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். எக் வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்தாங்கன்னா அதை வச்சு செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ரொம்ப லேயராக இருக்குது. இதே போல் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லி நம்ம சேனலுக்காக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.